நாம் எல்லாரும் திரும்ப வேண்டும். இது ஒரு வீணான ஒரு முயற்சியாக நாம் மாறக்கூடாது. ஆகையால் இந்த உபவாசம் கன்வென்ஷனுக்கும் நமக்கும் வெற்றியாய் மாறும்படியாக நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. அவர் பொறுப்பெடுக்க, நம்முடைய குடும்பம் அவருடையது, இந்த சபை அவருடையது, நாம் அவருடையவர்கள், நம்முடைய பிள்ளைகள் அவருடையவர்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய கன்வென்ஷன் அவருடைய கன்வென்ஷன், நம்முடைய எதிர்காலம் அவருடையது. முற்றிலுமாய் அவருடைய சித்தத்தை மாத்திரம் அவர் நிறைவேற்றும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை காணட்டும். அவர் உதவி கிருபையையும் பரிசுத்தத்தையும் ரத்தத்தினால் உண்டாகும் சுத்திகரிப்பையும் அவர் அனுப்பட்டும். அவருக்கு விருப்பம் இல்லாதது நம்முடைய வீட்டை விட்டு, நம்முடைய உள்ளத்தை விட்டு நீங்கி போகட்டும். அவருக்கு விருப்பம் உள்ளது நமக்கு வெறுப்பாய் இருந்தாலும் அது வரட்டும். அதை நாம் வரவேற்போமாக. கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும். அவர் உயர்த்தப்பட வேண்டும், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், நான் சாக வேண்டும், அவர் பிழைக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவேயும் திரு சித்தமே என்னில் முற்றமாய் நிறைவேற்றும். இயேசுவேயும் திரு சித்தமே என்னில் முற்றமாய் நிறைவேற்றும். ஒப்புவித்தேன் உம் கரத்தில் ஏற்றென்னை நடத்திடும். ஒப்புவித்தேன் உம் கரத்தில் ஏற்றென்னை நடத்திடும். முழு இருதயத்தை ஒப்படைத்து இயேசுவே உம் திரு சித்தமே ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே நீர் உரிமைக்காரரே, சொந்தக்காரர். அப்பா சித்தமே என்னை நிறைவேற்றும். ஒப்புவித்தேன் உம் கரத்தில் ஏற்றென்னை நடத்திடும். ஆமென். நீர் தான் நடத்தும் அப்பா. ஏற்றென்னை நடத்திடும். ஒப்புவித்தேன், ஒப்புவித்தேன் உம் கரத்தில் ஏற்றென்னை நடத்திடும். மறுபடியும் ஒப்படைத்து ஒப்புவித்தேன் உம் கரத்தில் ஏற்றென்னை நடத்திடும். Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஆண்டவரே நீர்தானங்களை நடத்த வேண்டும். ஆண்டவரே நீர்தானங்களை நடத்த வேண்டும். ஆண்டவரே நீர்தான் பரிசுத்தத்தின் பாதையில் நடத்த வேண்டும். ஆண்டவரே Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. இயேசுவே பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே விடுதலை வேண்டும். ஆண்டவரே Tidam amastarankara vishwaramanga sadarminamteda. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Yeswe, Yeswe, Yeswe. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே படைக்கிறோம். ஆண்டவரே உமது சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். திடாபா சப்தராங்கரா திரான் திரான் திராங்கலா பக்திரா தீரபரானமா ரபஹ சங்கரபானமங்கரா துரா. இயேசுவே ஜீசஸ். பா Tidak bakaraba shalaba tudang karabani amtuda. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Yes we. Yes we. Praise Jesus. Yes, we stotram Jesus, we praise, we praise, we praise. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Stotram Yeswe, stotram Yeswe.
Thank you Jesus. சுத்திகரியும் ஜீவனின் பலனே சுத்திகரியும் இயேசுவே. Thank you Lord. நீரங்களை மாற்றும், நீரங்களை மாற்றும், நீரங்களை மாற்றும். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே ஒரு கொண்டு வார், இயேசுவே ஜீசஸ். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you. Thank you Jesus, we praise, we praise, we praise, we praise, we praise, we praise you. Jesus, 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 Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Tinara badrana markazatarankara bavshaptadankalamtara. God has graciously given us a convention in this year also. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த இந்த 3 நாள் உபவாச ஜெபங்களை கர்த்தர் நியமித்தார். For this to prepare us, the Lord has given us these 3 days fasting. இந்த கன்வென்ஷனுக்கு கேடு உண்டாக்கக்கூடியதான திறப்புகள் பிளவுகள் இருந்தால் அதை அடைக்கும்படியாக நம்மை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். If at all if there is any breach or gap that would bring any evil to this convention, the Lord has brought us to this fasting prayers that we might set it right. எத்தனையோ காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். The Lord has already shown many things. இன்னும் வெளிப்படுத்த போகிறார். Still he is going to show. ஆகவே என்னுடைய அதாவது ஒரு முழு கப்பலை மூழ்க செய்யும்படிய ஒரு ஓரத்தில் ஒரு ஓட்டை இருந்தால் போதும். It is enough if a ship has got a little hole at a corner to make it sink down. ஒரு ஓரத்தில் இருக்க ஒரு சின்ன ஓட்டை முழு கப்பலை மூழ்க பண்ணும். அது அடைக்காவிட்டால் a small hole in that ship will sink down the whole ship. அப்போ என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருந்தால் முழு கன்வென்ஷனும் பாதிக்கப்படும். If there is a hole in my heart, then the whole convention will be affected. அப்போ அதனால அந்த திறப்பை அந்த ஓட்டைகளை அடைக்கும்படியாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். In order to close that gap, the Lord has called us. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord that make you holy. அவர்தான் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். He is the one who is going ahead of us. நம்முடைய சேனையின் அதிபதி நம் மத்தியில் இருக்கிற பலவீனங்களை அறிந்து தான் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Our captain of hosts, he knows the weak ones among us, and he is dealing with us. அவருடைய இரத்தத்தினாலே, with his blood, அவருடைய வார்த்தையினாலே, through his word, அவருடைய ஆவியினாலே, through his spirit, நம்முடைய திறப்புகளை அவர் அடைத்துக் கொண்டிருக்கிறார். he is closing all the gap. நாம் உணர்ந்து அறிக்கை செய்யும்போது அந்த திறப்புகளை அவர் அடைத்துக் கொண்டிருக்கிறார். When we understand it and when we confess them, the Lord is closing them. இந்த நாட்களில் அவர் நம்முடைய ஜீவியத்தில் அவர் சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். In these days, the Lord is doing a work of sanctification in us. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாம்பரத்துக்கு ஒரு புதிய ஆத்மா வந்து கொண்டிருந்தார். In Tambram, a new soul was coming. அவர் ஒரு இந்து மனுஷன். He was a Hindu person.
ஒரு டீ கடை வச்சிருக்கிறார். He had a tea shop. யாரோ நோட்டீஸ் கொடுத்தான், துண்டு பிரதி கொடுத்தான். Someone had given him a notice. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டாரு. The next Sunday he came to the church. அவர் வீட்டுல ஒரு பெரிய பாம்பு இருக்கு. There is a big snake in his house. அந்த பாம்பு வந்து இவர் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து வீட்டு வாசல்ல அவரை பார்த்துட்டு போகும், ஜன்னல் வழியா வந்து உள்ள எட்டி பார்த்துட்டு போகும், அப்படியெல்லாம் பண்ணுவார். As soon as he started coming to the church, that snake happened to come to the door and look at him, or it will come to the window and see him. அவருக்கு ஒரு 6 மாச குழந்தை இருந்தது. It was a 6-month baby. அவருக்கு ஒரு 6 மாச குழந்தை இருந்தது. He had a 6-month baby. ஒரு நாள் அவருடைய பெட்ரூம், அந்த குழந்தை அந்த பெட்ல இருக்கு. One day that baby was in the bed. அது கருப்பான நல்ல பாம்பு, ரொம்ப நீளம், அது 10 அடிக்கு மேல நீளம். That was a black cobra and it was more than 10 feet. அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அந்த நல்ல பாம்பு பெட்ல இருக்கு, குழந்தை பக்கத்துல இருக்கு. As he was seeing that cobra was near the baby on the bed. அந்த பேபி ஒரு வட்டம் போட்டு சுத்தி பெட்ல இருந்து இறங்கி ஜன்னல் வழியா வெளியே போச்சு. It rotated around the baby. Made a circle around the baby. Made a circle around the baby and it went out through the window. இன்னொரு நாள் வீட்டுக்குள்ள இருந்தது, அவர் அப்படி பார்த்தது, அவரும் பார்க்கறார், அதுவும் பார்க்குது. அதுக்கப்புறம் வாயில ஏதோ ஒன்று துப்பி 3 முறை தரையில கொட்டி போயிடுச்சு. Once again another day it was in the house he was also seeing, and that snake was also seeing him. It spat on his face and thrice it hit on the floor and it went off. அப்ப அவர் சொல்லிட்டு இருந்தார், ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா என்னை பாதுகாத்து வருகிறார். He said how wonderfully the Lord is being preserving me. இதே போலதான் நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய சபையை சுற்றி, நம்முடைய கன்வென்ஷனை சுற்றி இந்த கருப்பு பாம்பு, அதைவிட மோசமான பயங்கரமான பாம்பு நம்மை சுற்றி வரும். Even so, in the same manner against us and again around this convention, that same black snake is making a circle. அப்ப நம்முடைய வீட்டை சுற்றி பாம்பு வந்தா நாம என்ன பண்ணுவோம்? If that snake would come to our house, what will we do? எல்லா ஜன்னலை அடைச்சிருவோம். We'll close all the windows. அந்த டோர் கீழ ஒரு கேப் இருக்கும், அதுல என்னமோ பேப்பர் அட்டை என்னமோ போட்டு அடைச்சிருவோம். There will be gap below the door, and there also we'll put some papers and all. மேல சில நேரத்துல ஒரு கேப் இருக்கும் காத்து ஓட்டத்துக்கு, அதை போய் அடைச்சிருவோம். Sometimes there will be gap above near the ceiling, and there also we'll close that gap. அப்போ உள்ள எல்லாம் இருட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். Sitting inside in the darkness we'll be praying. அப்போ இப்படி நாம் ஜாக்கிரதையா இருக்கிறது போல நம்முடைய ஃபெய்த்தும் நாம் நம்முடைய கன்வென்ஷன் நாம் ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை போல ஒரு அரணிப்பான பட்டணம், எங்கேயும் பிசாசு நுழையிறதுக்கு கேப் இருக்க கூடாது. As we have been promised that the Lord has made us a defensed city, there should be no gap in anything. தேவன் தந்த வாக்குத்தத்தமே அந்த நான் உன்னை அரணிப்பான பட்டணமாய் மாற்றுவேன். The promise the Lord has given us that I will make you a defensed city. ஆகையால் எங்கே அந்த பாம்பு வரக்கூடிய ஓட்டை என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய சவால். So therefore it is a challenge for us to find out the gap from which the snake could come in. ஆண்டவர் இந்த நாட்கள் அவருடைய வார்த்தையை தரும் பொழுது என்னுடைய ஜீவியத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்குன்னு அந்த வார்த்தையின் மூலமா நான் என்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். In these days as the Lord gives me these words, I am examining myself wherever the gap is found. ஆகையால் உங்களுடைய ஜீவியத்தில் எப்படி ஓட்டைகள் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் கண்டுபிடிக்க முடியுதா? Are you able to find out the gap wherever it is seen in your life through these words? ஆகையால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். So therefore in these days the Lord is speaking to us. நம்மை அரணிப்பான பட்டணமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord is making us a defensed city. எவனை விழுங்கலாம் என்று அந்த சர்ப்பமானது சுற்றி சுற்றி வரும்போது நம்மை தொடாதபடிக்கு நம்மை அரணிப்பான பட்டணமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். As the serpent rotates to seeking whom it may devour, the Lord is making us a defensed city. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when we read in Revelation chapter 12, 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். verse 4. அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அப்போ இந்த சர்ப்பம்
அந்த பிள்ளையை பெற்ற உடனே என்ன செய்கிறது, என்ன செய்ய வேண்டும்? What should this serpent do as soon as that child is born? நம்ம சாப்பாடு சாப்பிடுற மாதிரி அது பண்ணாது, பட்சித்து போட வேண்டும், விழுங்கிடு அப்படியே. It will devour the child. அப்போ அதுதான் பிசாசுடைய வேலை, அப்படியே விழுங்கிடணும். ஃபர்ஸ்ட் வயிற்றுக்குள்ள போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம். That is the work of the devil. Let it first get into my stomach, then let's see what to do. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், நமக்கு எல்லாரும் எஸ்கேப் ஆவர், நம்ம எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ். எப்படியாவது தப்பிச்சு பிழைக்கிறோம். எத்தனை முறை அவன் நம்மை பட்சிக்க முடியாத வகை தேடினான், ஒவ்வொரு முறை தப்பி போகிறோம். Because Satan is very well aware that we are all experts in escaping. Many a time he has sought to devour us, but we have escaped. அதனால அவன் விழுங்கிடுவான். நம்ம வாய்க்கு பக்கத்துல போனா விழுங்குறது தான் அவனுடைய வேலை. So it is his work to devour. அந்த கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று தான் வகை தேடி சுற்றி திரிகிறான். He walketh about seeking whom he may devour. ஒரு நாள் எங்க திண்டுக்கல் போயிருந்தேன் நான் ஒரு கன்வென்ஷனுக்கு. Once I had been to Dindigul for a convention. அங்க தூத்துக்குடியில இருந்து ஒரு விசுவாசி வந்து சாட்சி சொன்னார். There a believer from Thoothukudi had come there to testify. அது என்னவென்றால் அவர் அசாம்ல எண்ணெய் கிணறில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். He was working in Assam in a oil well. அப்ப அதுல ஒரு லிஃப்ட் இருக்கும். In that well there was there'll be a lift. அந்த லிஃப்ட் வந்து ஒரு பலகை மாதிரி, அவ்வளவுதான். That lift will be just a plank of wood. கீழே போகணும்னா அந்த லிஃப்ட்ல இறங்கி போய்டுவாங்க. If they have to go down, they'll get into the lift and go down. கீழே இறங்கும் போது அந்த ஒரு 5 அடிக்கு ஒரு முறை அவங்க ஸ்விட்ச் இருக்கும். When they get down for every 5 feet there'll be a switch. அந்த 5 அடிக்கு ஒரு லைட் ஆன் பண்ணி கீழே போயிட்டே இருப்பாங்க. So that in every place they'll switch on the light and they'll go down. ஒரு குறிப்பிட்ட நாள் கரண்ட் இல்ல. In a particular day there was no current. அப்போ அவங்க ஒரு ஆளை அனுப்பினாங்க. They sent a person. அந்த லிஃப்ட் வந்து ஒரு 15 அடி போய் அது நின்று விட்டது. For that lift went for below for 15 feet and then it stopped. அப்போ ஏன் நின்னதுன்னு கூப்பிட்டாங்க, இருட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க, பதில் இல்லை. They did not know why it stopped. They called out in the darkness but there was no answer. எனக்கு முழு சம்பவம் ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருக்கிறது தான் சொல்லுகிறேன். I don't remember the entire circumstance but I tell whatever I remember. அப்போ மேல அந்த திருப்பி அந்த லிஃப்ட் மேல வர வைக்க முடியாது, ஸ்விட்ச் போட்டார்கள். மேல லிஃப்ட் வந்தது, ஆள் இல்லை. So in order to bring the lift back up they switched a button and it came up but there was no, that person was missing. அடுத்த ஆளை அனுப்புனாங்க. They sent another person. திருப்பியும் 15 அடி வரைக்கும் போயிடுச்சு, லிஃப்ட் நின்று விட்டது. Once again that lift went below 15 feet and it stopped. திருப்பி அவருடைய பேரை கூப்பிட்டாங்க, ஆள் இல்ல. Once again they called out that person's name, that person was no answer. அப்போ லிஃப்ட் மேல கொண்டு வந்தா திருப்பி ஆள் இல்ல. Once again the lift was brought up but the person was missing. இந்த ரெண்டு பேர் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. They did not know where that person. மூன்றாவது நம்முடைய விசுவாசி அனுப்புனாங்க. Thirdly our believer was sent. அவர் கர்த்தாவே என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, 15 அடி வரைக்கும் போகாம 8 அடி வரைக்கும் அவர் நின்று அப்படியே இருந்து விட்டார். He called out to God and he did not go altogether below 15 feet but he went to 8 feet and he stopped there. அப்போ அவர் கீழே இருட்டுக்குள்ள எட்டி பார்த்தார், என்ன அது என்னமோ இருக்குது அங்க. Once again he peeped down and he looked whether is there something there. இருட்டுக்குள்ள பார்த்தா சில்வர் கலரை என்னமோ ஓடிட்டு இருக்கு, சத்தம் கேக்குது. When he looked down in the darkness in a silver color something was running, he had that buzzing sound. அப்போ மேல திருப்பி வந்துட்டார், என்னமோ கீழ இருக்கு. Once again he came up and he told something is there below. பக்கத்துல ஆர்மி ஆட்கள் இருந்தாங்க, அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆயுதங்களோட ஃபோக்கஸ் லைட்டோட எல்லாம் ஃபிளாஷ் லைட்டோட வந்தாங்க. Nearby they had army people, they called for them, they came with all weapons and focus lights. கடைசில அந்த ஃபோக்கஸ் லைட்டை பார்த்து கீழே வச்சு பார்த்தா பெரிய பாம்பு. Finally when they held that focus light into that well and they saw there was a huge snake. ஒரு பாம்பு வச்சு அதை சாவடிச்சிட்டாங்க. They with a bomb they killed that snake. அப்புறம் அந்த பாம்பை வெளியே இழுத்தாங்க. They took that snake out. வெளியே இழுத்தா அந்த வயித்துக்குள்ள 2 இடத்துல வீங்கி இருக்கு.
when they took it out in two places, its belly was swollen. மலைப்பாம்பு, It, it was a python. it was a python. அப்போ அதுல அந்த பாம்பு வெடிச்சதுனால ஒரு கை மட்டும் வெளியே இருக்குது, பார்த்தா அந்த உடைய வாட்சோட இருக்கு கை. Because of the bursting of that bomb, one hand was out of that belly and with a wristwatch. அப்போ பாருங்க, அந்த ஒரு மலைப்பாம்பு 2 பேரை விழுங்கிடுச்சு. That python had swollen 2 people. நாம் சண்டை போடுற பாம்பு அதை விட பெரிய பயங்கரமான பாம்பு. The serpent that we are going to fight is terrible than them. தந்திரமான, உங்களுடைய மூளை விட என்னுடைய மூளை விட அந்த பாம்புக்கு மூளை நிறைய இருக்கு. More than our brain, more than us, it has got much brain. நம்ம என்ன பண்ணுனா விழுவோம் அவன் நல்லா தெரியும். He knows very well whatever if whatever is done, how will fall. ஒரு முறை பாஸ்டர் மனாசே அவர்கள் ஒரு பிசாசை துரத்திட்டு இருந்த அந்த பிசாசு சொல்லிடுச்சு, "ஏய், நீ நேத்து பிறந்தவன், நான் ஆதாமுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், நீ என்ன துரத்த பாக்குறியா?" Once when Pastor Manasseh was casting out the devil told, "You are the one who was born yesterday. I am alive before Adam was born. Who are you chasing me?" இப்படி இருக்கும்போது தேவன் இல்லாம, ஆண்டவர் இல்லாம இங்க வந்து நம்ம 40 நாள் உபவாசம் எடுத்தா கூட ஒண்ணுமே நடக்காது, பிசாசு எல்லாரையும் விழுங்கிடுவான். If this is the case, even if we fast for 40 days without God, we cannot do anything. அதனால இந்த ஃபாஸ்டிங்னால ஒன்று நடக்க போகிறது இல்லை. Because of this fasting, nothing is going to take place. இந்த ஃபாஸ்டிங் உடைய காரணம் என்ன தெரியுமா? Do you know what's the reason for this fasting? சிலர் சொல்வார்கள் ஃபாஸ்டிங் போட்டா நல்ல பவர் கிடைக்கும். உண்மைதான். Some say if we fast, we will have good power. அந்த பவர் எப்படி வருது? ஃபாஸ்டிங்னால வரல. That power doesn't come by fasting. நான் பலவீனன் ஆண்டவரே, நான் குற்றம் உள்ளவன் ஆண்டவரே, ஆகையால் எப்படியாவது நான் வந்து உம்முடைய கிருபை பெற வேண்டும், உம்மால் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துவது தான் ஃபாஸ்டிங். Calling to God, humbling ourselves, saying, "Lord, I am weak, I am frail, I cannot do anything, so therefore I need your power." Saying so when we fast, that is a fasting. அப்படி தாழ்த்தும் போது அவர் நம்மை சுத்திகரித்து அவர் ஒரு வல்லமை தருகிறார். அதனால அது ஃபாஸ்டிங்னால அல்ல, தாழ்த்துவதனால் வருகிறது. When we fast in this way, then we get the power. It is not the power is not because we fast, but because we humble ourselves. அதனால தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். So therefore the Lord is in our midst. அந்த திறப்புகளை அடைக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us to close those gaps. ஆகையால் இன்னும் அதிகமாக இந்த நாட்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். So therefore in these days we are going to pray the more. அந்த சின்ன பாப்பாவை சுற்றி வந்த பாம்பை போல இந்த பிசாசும் நம்மை சுற்றி சுற்றி வர போகிறது. Just as that serpent made a circle around that baby, the serpent will also make come around us. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அரணிப்பான பட்டணமாய் மாற்றி இருக்கிறேன். But the Lord says that I have made you a defenced city. ஆகையால் கர்த்தர் அவருடைய வார்த்தையில் மாறாதவர், உண்மையுள்ளவர், திறப்புகளை அடைத்து நம்மை அரணிப்பான பட்டணமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். Therefore the Lord is unchanging in his promise. He is closing all the gaps and he is making us a defenced city. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. அந்த அரணிப்பான பட்டணம், அந்த சுவர் நாம்தான். That defenced city, that wall, it is we. அந்த சுவருக்குள் இருக்கக்கூடிய, அந்த கோட்டைக்குள் இருக்கக்கூடிய ஓட்டைகள் நம்முடைய இதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் தான். The gaps, the hole that is in that the fortress or the wall are the holes in our heart. ஆனால் கர்த்தர் நம்மை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். So the Lord is setting us right. அலங்கங்களை அவர் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார். He is repairing the walls. வெண்கல அலங்கமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். He is making us the brazen walls. இரும்பு தூணாய் மாற்றி He கொண்டிருக்கிறார். is making us the iron pillars. அதனுடைய அர்த்தம் என்ன? அரணிப்பான பட்டணம், இரும்பு தூண், வெண்கல அலங்கம். அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of a defenced city with iron pillar and a brazen wall? நம்மோடு மோத வருகிறவர்கள் அவர்கள் தான் அடிபட்டு போவார்கள். They that come to dash against us, they will be harmed. இதற்காக இன்னும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். For this cause the Lord should yet more strengthen us. கரங்களை உயர்த்தி ஒப்படைப்போமாக. Let's raise our hands and surrender ourselves. இன்னும் இரும்பை விட, வெண்கலத்தை விட அதிக பலன் எனக்கு வேண்டும்.
I need more strength than iron and the brass. ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு கோட்டை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறதோ அதை விட ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். A fortress that is made of element, how strong it is, more than that the Lord should give us a greater strength. யார் மோதினாலும் அடிபட்டு போக வேண்டும். Whoever dash against it must be hurt. வலு சர்ப்பம் வரட்டும், தேள் வரட்டும், சிங்கம் வரட்டும், அது அடிபட்டு போக வேண்டும். Whether it be a dragon or a scorpion or a lion, let it be hurt. கர்த்தர் இன்னும் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர் கரங்களை உயர்த்துவோமாக. All they that desire that the Lord should still strengthen me, let's raise our hands. ஏதாவது பிசாசு வரக்கூடிய துவாரம் இருக்கும் என்றால் அதை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும், அடைக்க வேண்டும். If there is any hole where the devil could enter in, the Lord should show it to us. ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. There is a point for which we have to pray. பாஸ்டர் தாவீது அவர்கள் கிரவுண்டில் கன்வென்ஷன் வைக்காம இங்கே வச்ச ஒரு காரணம் உண்டு. For Pastor David to conduct the convention in this place, not conducting it in the ground, there is a reason for this. அங்க மழை பெய்தால் அங்க தண்ணீர் தேங்கி நிற்கும். If at all it rains, there will be much of water. அப்படி பாதிப்பு வந்திருக்கிறபடினால இங்கே வைத்தார். As there was such a problem, he conducted the convention ஆனால் here. இங்கே இடம் போதாது. But here the place is not sufficient. அடுத்தது வெளியே வச்சாதான் புதிய ஆத்துமாக்கள் நிறைய வருவார்கள். Nextly, when we conduct the convention outside, many people, new souls will come. ஆகையால் மழைக்கு ஒரு தகப்பன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. But the scripture says that rain has got a father. அந்த தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவர். That father is our God. அப்போ நாம் அந்த ஆண்டவர்கிட்ட நாம் கெஞ்ச போகிறோம். To that father to that God we are going to plead. இயற்கை அவர் அனுகூலமாக்கி தர வேண்டும். He should make the weather favorable. அப்போ எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். Jeremiah chapter 14 verse 22. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். இந்த வசனம் சொல்லுகிறது பிசாசினால் மழையை வர்ஷிக்க பண்ண முடியாது. This verse says that the devil cannot cause the showers to come. புறஜாதியாருடைய தேவர்களால் மழை வர்ஷிக்க பண்ண கூடுமோ? நீர் அல்லவோ ஆண்டவரே. Are there any among the vanities of the Gentiles that can cause the rain? You O Lord can bring the rain. அப்போ ஆண்டவர் தான் மழையை பெய்ய வைக்கிறவர். It is God that brings the rain. அப்போ அந்த நம்ம பிசாசை கட்டி ஜெபிக்க கூடாது. மழை வரக்கூடாது, போ பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடாது. When it rains, we should not bind the devil and pray. யோபு 37ஆம் அதிகாரம் Job chapter 37. 11ஆம் வசனமா 12ஆம் வசனமா மழை வரக்கூடிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாங்க. It is the reason for the rain is written. எத்தனாவது வசனம்? 13ஆம் வசனமா. ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். 3 காரணம் மழைக்கு. 3 reasons for the rain. ஒன்று தண்டனையாவது. 1 for correction. இரண்டாவது பூமிக்கு உபயோகமாக இருக்கும்படியாக. Secondly for it to be useful for the land. 3 கிருபையாக. Thirdly for mercy. அப்போ பூமிக்கு உபயோகம் என்று சொல்லும்போது மழை காலம், மாரி காலம் என்கிற ஒரு காலம் இருக்கு. அதுக்கு விவசாயத்துக்காக நம்முடைய போர்வெலுக்கு தண்ணீர், கிணறுக்கு தண்ணீர் உண்டாகும்படியாக பூமிக்கு உபயோகமாக அவர் மழை அனுப்புகிறார். For the use of the land, there is a rainy season. For the fields and for there to be water in the well, the Lord rains it.
கிருபையாக தருவாராம், கிருபையாக. God will give rain for mercy. அப்போ கிருபையாக எப்போ மழை பெய்யும்? கோடை காலத்துல மழை பெய்ய கூடாத நேரத்துல ரொம்ப சூடா இருக்காண்டவரே, தண்ணி இல்லாண்டவரே, கிருபையாய் மழை தாரும் சொல்லும்போது மழை பெய்ய, அதான் கிருபையாய் தருகிறார். In the summer season when it is very hot, when we ask God, when we plead God to rain, then that rain which is poured during that time is for mercy. மூன்றாவது தண்டனையாக மழை தருகிறார். Thirdly, it is for correction. அது எப்போ வரும் தண்டனையாக மழை தந்தார்? When is it? மழை தண்டனையா தராராம், அது எப்போ வரும் மழை? நல்ல கன்வென்ஷன் நடக்கும்போது நல்ல மழை பெய்யும், வரும், ஆத்துமாக்களை வர மாட்டாங்க. அதுதான் when the convention is going on, then there will be a heavy rainfall, then all the new souls will not come. That's அப்போ நாம் அப்படி ஒரு தண்டனை பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் நல்ல தாழ்த்தி ஜெபிக்கணும். if we should not receive such a punishment, then we have to humble ourselves. ஒரு பாஸ்டர் சொன்னார், எங்கேயாவது மழை பெய்யலனா அங்க நம்ம கன்வென்ஷன் வச்சா போதும் மழை பெய்யும் அப்படின்னு. Once a pastor said, if there is no rain in any place, then if we conduct a convention over there, it's enough, then it will rain. அப்போ ஆண்டவர் நம்ம கன்வென்ஷன் வைக்கிற எல்லா இடத்துலயும் தண்டனையாய் தரான்னு சொன்னப்போ நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். Then if the Lord is causing the rain to come because to correct us, then we are not right. போனத ஊழியக்கார் கூட்டத்தில் ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் சொன்னார், நம்ம கன்வென்ஷன் வச்சு மழை பெய்யக்கூடாது மழை பெய்யக்கூடாது ஜெபிச்சா அன்னைக்கு மழை பெய்யும், ஆனால் இந்த பூமியெல்லாம் வறண்டு கிடக்கும்போது மழை தாரும் ஜெபிச்சா மழை வராது. இவ்வளவுதான் நம்முடைய ஜெபம் என்று சொன்னார். In the past workers meeting, a center pastor said, if at all we pray God not to cause the rain to come in any convention, then it will rain. If we ask the Lord to rain, to bring the rain, then it will not rain. அப்போ நாம் அதிகமாய் தாழ்த்தணும். So therefore we have to humble us more. ரெண்டு காரியம் பண்ணலாம். We can do two things. ஒரு சஜஷன் இருந்தது, நம்முடைய கன்வென்ஷன் கிரவுண்ட்ல ஹால் முழுவதும் கெல்லிஸ் பைபிள் ஸ்டடிக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க, சின்ன ஒரு 3-4 இன்ச் உயரத்துல பலகை போட்டு தான் ஃபுல்லா தரை மூடிட்டாங்க. There is two suggestions. One is as in Kelly's Bible study, there are 2 to 3 inches height of plank was covered. அது அதிக விலை உள்ளது. அதை விட ஈஸியான சீப்பான ஒரு காரியம் தாழ்த்தி ஜெபிக்கிறது தான். It is bit costly, but cheaper than that is to humble ourselves and pray. ஆக நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let's all close our eyes. நாம் நம்மை தாழ்த்துவோமாக. Let's humble ourselves. ஆண்டவர் நம்முடைய கன்வென்ஷன் நாட்கள் மழை பெய்யாதபடிக்கு இயற்கை அவர் அனுகூலமாக்க வேண்டும். During our convention days, the Lord should make the weather favorable that the rain should not come. அவர்தான் மழையின் தகப்பனாய் இருக்கிறார். He is the father of rain. அவருடைய கன்வென்ஷன் தான் நாம் நடத்துகிறோம். We are conducting his convention. அவருடைய கன்வென்ஷன் அவர் மழை அனுப்புவார் என்றால் நாம் அவ்வளவு மோசமானவர்கள். Even in his convention, if he is causing the rain to come, then we are more. நாம் மோசமானவர்கள் என்று சந்தேகமே இல்லை. There is no doubt that we are worst. ஆனால் நாம் தாழ்த்துவோமாக. But still let's humble ourselves. ஆகையால் தாழ்த்தி ஆண்டவர் கிருபையாய் அந்த நாட்கள் மழை பெய்யாது இருக்கும்படியாக அனுகூலமாக்கி தர வேண்டும். Let's humble ourselves so that the Lord graciously might not cause the rain to come in those days. அந்த மழை அந்த கன்வென்ஷன் முடிந்து அடுத்த நாள் ஆசீர்வாதமாக மழை இறங்கட்டும். As soon as the convention is over, the very next day let it rain with a blessing. ஆனால் அந்த ஒரு வாரம் கர்த்தர் இயற்கை அனுகூலமாக்க வேண்டும். But in that one week, let the Lord make it favorable. நாம் தாழ்த்தி ஒரு 5 நிமிடம் கெஞ்சுவோமா? Let's humble ourselves and pray. ஆண்டவரிடத்தில் ஒரு வக்கீல் ஜெபிக்கிறது போல ஜெபிக்க வேண்டும். We have to pray like a lawyer, like an advocate does. அந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி பேசினார் ஆண்டவர்கிட்ட? How did that centurion speak to the Lord? ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு ஜெபிக்கணும் என்று எனக்கு தகுதி இல்லை. Lord, I am not at all worthy that thou should come under my roof and pray. ஆனால் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். But speak thou a word and my servant will be made whole. அந்த கானானிய ஸ்திரீ எப்படி ஜெபித்தாள்? How did that Canaanite woman pray? நான் நாய்தான் ஆண்டவரே. Yes Lord, I am a dog. நான் மோசமானவள் தான் ஆண்டவரே. Yes Lord, I am a worst. ஆனால் அந்த எஜமானுடைய மேஜையிலிருந்து விழுகிறதான் அந்த துணிகை அந்த நாய் சாப்பிடுமே, அதையாவது எனக்கு தாரும் ஆண்டவரே. But the dogs will eat the crumbs that fall from the master's table. Let me have that crumbs. அதே போல தாழ்த்தி ஜெபிப்போம்.
Like that, let's also humble ourselves in prayer. கர்த்தர் அந்த ஒரு வாரம் இயற்கை அனுகூலமாக்கி தர வேண்டும். The Lord should make the weather favorable for that 1 week. மழை பெய்யாமல் அவர் இரக்கம் பாராட்ட வேண்டும். The Lord should have mercy on us, நம்முடைய பெருமைகளை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். The Lord should forgive all our pride. அவரை துக்கப்படுத்துகிற கோபப்படுகிற வழிகளை அவர் மன்னிக்க வேண்டும். The Lord should forgive all the parts where we had grieved him and made him to anger. அந்த 7 நாள் கர்த்தர் ஆசீர்வாதமாக அவர் மழையை தடை செய்ய வேண்டும். In those 7 days as a blessing, the Lord should hinder the rain. அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். Let's pray. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். நாங்கள் பல குற்றம் உள்ளவர் ஆண்டவரே. அந்த நாட்களில் மழை பெய்தால் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அதுக்கு நாங்கள் பாத்திரவான்கள் தான். ஆனாலும் எங்களுடைய நியாயத்தை கொண்டு வந்து நாங்கள் பேச வரவில்லை. நீர் இரக்கமுள்ள நியாயாதிபதி, நீர் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியன் ஆண்டவரே இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இயற்கை அனுகூலமாக்கும் ஆண்டவரே, எங்களுக்காக இறங்கும் பரிசுத்தரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய கிருபை கிருபை கிருபை. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இரக்கம் பாராட்டும் அப்பா. நீதிக்காக அல்ல, உம்முடைய இரக்கத்துக்காக உரிமை பாராட்டும்படியா அல்ல, கெஞ்சும்படியா வந்திருக்கிறோம். நாங்கள் பல குற்றம் உள்ளவர். எங்களுடைய குற்றங்கள் நிமித்தம் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் நிமித்தம் அந்த கன்வென்ஷன் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இறங்கும். நீர் இரக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்த ஜீவன் உண்டாக முடியா. நீரே பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. Forgive our iniquities, O Lord. Blot out our transgressions, O Lord. உமக்கு விரோதமாய்தான் ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. அந்த மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றும் இயேசுவே. எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா அப்பா, இயற்கை அனுகூலமாக்கும் அந்த 7 நாட்கள் மழை பெய்யாதபடிக்கு இயேசுவே எங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. பவனி அன்றைக்கு மழை பெய்யக்கூடாது இயேசுவே. நீர் ஆசீர்வதியும் பரிசுத்தரே. நீர் காப்பாற்றும் இயேசுவே. Thank you Lord. We thank you Lord. We thank you இயேசுவே. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டு. எங்கள் மேல் கிருபையாய் இரு பரிசுத்தரே. அப்பா, எங்கள் தகப்பன் நீர்தான் அல்லவோ இயேசுவே. உம்மிடத்தில் கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. We thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை சுத்திகரியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. We thank you Lord. Thank you Jesus. எங்களுக்காக இறங்கும் ஆசீர்வதியும் இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. We praise, we praise, we praise. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. எங்களுக்காக இறங்கும், எங்களுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. Thank you Jesus. என்னோடிரும் என்னோடிரும் இன்ப இயேசு என்னோடிரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் இரட்சகா என்னோடிரும். என்னில் வல்லமை பலனோ
அன்பின் ரட்சகா என்னோடு. நம்மை தாழ்த்தி கரங்களை உயர்த்தி என்னோடு இரு, என்னோடு இரு. இன்ப இயேசு என்னோடு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டவரே, வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லப்பா, ஒன்றுமே இல்லப்பா. உம்மை சார்ந்திருக்கிற உம்முடைய வல்லமைக்காய், உம்முடைய கிருபைக்காய் அப்பா. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா. என்னில் வல்லமை பலன் இல்லாதவர்கள் மறுபடியும் பாடுவோம். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பில் ரட்சகா. அப்பா கிருபை கிருபை கிருபை. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. ஆசீர்வதி ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களோடு கன்வென்ஷன் நாட்களில் எங்களோடு ஆண்டவரே. இது உம்முடைய கன்வென்ஷன், உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. எங்களால் ஆண்டவரே, உம்முடைய நாமம் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்தும் ஆண்டவரே. Thank you Jesus, praise, we praise. Thank you Lord, we thank you Jesus. Yeswe, stotram Yeswe. Thank you Lord, we thank you Jesus, we praise, we praise, we praise. Thank you Lord, thank you Lord. Jesus, we praise. Thank you Jesus, we praise, we praise. Thank you Jesus, we praise, we praise, we praise. ஆண்டவர் இரண்டு வசனங்களை ஞாபகத்தில் கொண்டு வருகிறார். The Lord is reminding me two verses. நம்மிடத்தில் குற்றம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். Though we have shortcomings in us, yet the Lord will bless us. அவரே இந்த வசனங்களை நமக்கு காட்டுகிறார். He himself is showing us these verses. 23ஆம் சங்கீதத்தில் Psalm 23 3ஆம் வசனம். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். He'll lead me in the paths of righteousness. யார் நிமித்தம்? Because of whom? நம் நிமித்தம் அல்ல, அவர் நாமம் நிமித்தம். It is not because of us, but because of for his name's sake. நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பேர் கெட்டு போகும், அவர் பேர் கெட்டு போய்டும். அதனால நீதியின் பாதையில் நடத்துகிறார். One reason for us to lead for him to lead us in the paths of righteousness is to not to leave his name to be spoiled. அப்போ அது ஒரு காரியம். ஆகையால் அவர் நாமம் நிமித்தம், அவருடைய கன்வென்ஷன், அவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆகையால் அவர் மழையை தடை செய்ய வேண்டும். For his name's sake, that his name might not be spoiled, he will stop the rain during the convention. இரண்டாவது, secondly, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 2 Kings chapter 20, எசேக்கியா ராஜாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, வீட்டெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கோ, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். To King Hezekiah the Lord says, get ready, I am going to take you away. அப்பொழுது அவர் கெஞ்சுகிறார், ஆண்டவரே உயிரை தாரும். Again, immediately Hezekiah was pleading to the Lord for his life. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், சரி உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய வாழ்க்கைக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறேன். Then the Lord said, okay, I am extending 15 years in your life. அந்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 20:6. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். Here the Lord is adding 15 years. உன் சத்துருக்கள் கையிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். I will deliver thee from from your enemies. யார் நிமித்தம்? For whom? உன் நிமித்தம் என்று சொல்லவே இல்லை, எசேக்கியா நிமித்தம் சொல்லல.
நான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உன் தாத்தாவை ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன், அதனால உனக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். He did not say for your sake, but he says for my name's sake and for my servant David. அப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த வசனங்களை நினைப்பூட்டுகிறார். So when we pray, the Lord is reminding us this verse. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இந்த வசனத்தின் அடிப்படையில் Based on this verse, அவருடைய நாமம் நிமித்தம், because of his name, நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்கள் நிமித்தம், because for the sake of our forefathers, நம்முடைய குற்றங்களை பாராதபடிக்கு not seeing our sins, கன்வென்ஷன் நாட்களில் கர்த்தர் இயற்கையை அனுகூலமாக்க வேண்டும். during the convention days the Lord should make the weather favorable. கன்வென்ஷனுடைய முந்தின சனிக்கிழமையிலிருந்து Right from the previous Saturday of convention, பவனி நடக்கிற அந்த நாளில் in the day when a procession take place, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும், till the next Sunday night, ஷெட்டை பிரிக்கிற வரைக்கும், until we remove the shed, மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் அவருடைய இரக்கத்தினால் அவருடைய நாமம் நிமித்தம் அவர் இயற்கை அனுகூலமாக்க வேண்டும். because of his name, for his name's sake, the Lord should not cause the rain to come. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக Nextly, என்னாகமம் 23 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். Numbers 23 verse 14. அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய், அதுல உபாகமம் உபாகமம் 23:14. Deuteronomy 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. நம்முடைய ஆண்டவர், இது ஒரு நம்முடைய கன்வென்ஷன் ஒரு பாளையம். Our convention is a camp. Camp ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாளையம் என்று சொன்னா என்ன? What is the meaning of a camp? அந்த இடத்தில் வெளியிலிருந்து ஜனங்கள் வந்து தங்குவார்கள், அதான் கேம்ப். It means that people from outside will stay there. அப்போ மற்ற இடங்களிலிருந்து விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், புதிய ஆத்துமாக்கள் வந்து தங்க போகிறார்கள். From believers and new souls from various places are going to come there and will stay there. தேவனுடைய ஜனங்கள் எங்கே கேம்ப் போடுகிறார்களோ அங்கே தேவனும் அவர்கள் மத்தியில் உலாவுவார். Wherever the people of God will have a camp, then the Lord will also move in the midst of them. அந்த கேம்புக்குள்ள ஆண்டவர் இருப்பார் என்றால் அங்கே எதிர்க்க வருகிற சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்படைப்பாராம். If the Lord is seen in that camp, and then all the enemies those who come against us he'll come surrender them into our hands. ஆனால் but ஒரு நிபந்தனை, there is a commandment. நம்முடைய பாளையம் தமிழ்ல சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in Tamil translation it is said it has to be clean, but in English it is said it has to be pure. ஆனால் ஒரு அர்த்தத்தில் சுத்தமும் முக்கியம் தான். தமிழ் மொழிபெயர்ப்பால் அது முந்தின வசனத்தை வாசித்தால் மலம் போன்ற தீட்டுகள் பாளையத்துக்குள்ள வெளியில காணப்படக்கூடாது, நீ குழியை தோண்டி அதற்குள்ள போட வேண்டும் என்று ஆண்டவர் சுகாதார சட்டங்களை அங்கு விதிக்கிறார். When you go to ease yourself, then you have to dig a hole and bury it. That's what's written in the camp should be clean. Human filth should not be seen outside. அப்போ அதே நேரத்தில் ஆண்டவர் பாளையத்தை அந்த மனுஷர்களுடைய அசுத்தம் கூட வெளியே காணப்படக்கூடாது. உன் அது அப்படி இருந்தா கூட நான் நடக்க மாட்டேன்னு சொல்லுறேன். Even the filth of man should not be seen outside. Even if it is like that, then I will not move in the camp. அப்போ யோசித்து பாரு, நம்முடைய பாளையம் அசுத்தமா இருந்தா அங்கேயும் பேப்பரும் இலைகளும் அசுத்தமும் கிடந்தாலே அதுலயே ஆண்டவர் சொல்ல நான் இங்க வர மாட்டேன். நான் நேற்று சொன்னது ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நீட்டான ஆண்டவர். If there is any paper or some dust and filth, then the Lord will not move in our midst. As I told yesterday, our Lord is very neat. ஆகையால் நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும், பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும். So therefore our camp should be holy and pure.
அவர் ஒருவேளை கன்வென்ஷன்ல இருந்தா கூட இந்த ஹாலுடைய பின்னாடி கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு அங்கேருந்து அவர் பார்ப்பார். Though our Lord is in the convention ground, being there, he'll see in this hall behind in the kitchen what is going on. அவர் மனுஷ உருவத்தை எடுத்த போதும் Even when he took the form of a man, அவர் ஒரு இடத்தில் இருந்து வேற இடத்தில் நடக்க போகிறதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். he was being in a place, he told the things in the instances taking place in another நத்தானியேலே, place. நீ அந்த அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே என் கண்கள் உன்னை கண்டது. He said, Nathanael, I saw, my eyes beheld thee when thou wast under the fig tree. அந்த சமாரிய ஸ்திரீ இடத்தில் அவர் சொல்லுகிறார், உனக்கு 5 புருஷன் இருக்கிறது, நீ சொன்னது சரிதான், இப்பொழுது இருக்கிறது புருஷன் அல்ல. To that Samaritan woman he said, you had 5 husbands, now the one whom you have is not your husband. சீஷர்கள் கிட்ட சொல்லுகிறார், நீங்க அந்த ரோட்டு வழியா போகும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை, ஒரு குடத்தை எடுத்து ஒரு ஆள் நடந்துட்டே இருப்பார், அவரை ஃபாலோ பண்ணு, அவர் ஒரு வீட்டுக்கு போற, அந்த வீட்டுக்குள்ள போ, அந்த வீட்டுக்குள்ள எஜமான் கிட்ட சொல்லுங்கள், எஜமான் அனுப்பியிருக்கார், மேல் வீட்டறை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதெல்லாம் முன்னாடியே அவர் பார்த்து சொல்றார். When to his disciples he said, when you go you'll see a person carrying a picture, follow him, and when he enters into a house, you ask the master of that house to prepare the upper room for the master has asked. Saying so, he foresees everything. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கண்கள். His eyes run to and fro over the earth. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். He is of a purer eye, that he will not behold evil. ஆகையால் அவர் எதிர்பார்க்கிறது நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், பாளையம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். So whatever he expects is we have to be holy and the camp must be holy. இது பரிசுத்தம் அல்ல என்று தேவன் எதை பற்றியெல்லாம் சொல்லுகிறாரோ அது இந்த பாளையத்தில் இருக்க கூடாது. Concerning whatever thing the Lord says that it is not holy, then all those things should not be seen in the campus. நம்முடைய ஈடுபாடுகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய டீலிங்ஸ், our dealings must be holy. ஆகையால் நாம் போகும்போது, நிக்கும்போது, பேசும்போது, பார்க்கும்போது, பொருட்களை கொடுக்கும்போது, வாங்கும்போது, நாம் நிற்கும்போது எல்லா நேரங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற பாளையம். Whenever we go, whenever we come, whenever we stand, whenever we give or take, whatever we do, this campus must be holy. ஒரு பாஸ்டர் ஒரு முறை இப்படி சொன்னார், வேற சபை பாஸ்டர் இப்படி சொன்னார். Pastor belonging to other congregation said like this. அவர் கல்யாணம் பண்ணவர் தான். He was a married person. அவர் உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணி சுற்றுவார். He preaches all through the world and he goes on. ஒரு பிரசங்கத்தில் இப்படி சொன்னார். In a preaching he said this. என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம், எங்கெல்லாம் சுத்திட்டு என்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம் தான். Roaming all around, I have a longing and a great desire to come to my home to see my wife and my children. என்னுடைய மனைவியை பார்க்கணும் எனக்கு ரொம்ப விருப்பம் தான். I have much desire to see my wife. அப்படி எனக்கு விருப்பம் இருக்கிறதுனால as I have this desire in me, நான் வெளியெல்லாம் போகும்போது எனக்கு சோதனை வராதுன்னு அர்த்தமா? So when I go around, it doesn't mean that the trial will not come. I am not tempted. I am not tempted. அதனால அவர் என்ன சொல்லுகிறார், நான் கல்யாணம் பண்ண ஆள் தான், என் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அப்படி இருந்தாலும் சோதனைகள் வருகிறது. I am a married person, I love my wife very much, but still I am tempted. ஆக நாம் எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறவர்கள், எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும். So all of us are in flesh, everyone will have such temptations. ஆனால் நாம் பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். But still we have to yearn for holiness. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் விரும்ப வேண்டும். The holiness that the Lord desires, we should also desire. அதற்காக ஒரு வைராக்கியம் வேண்டும். For that we should have a zeal. ஆகையால் தேவன் நம் மத்தியில் இந்த 4 நாட்கள் கன்வென்ஷன் நடக்கும்போது அவர் நம் மத்தியில் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும், அவரும் கேம்ப் போட்டு நம் மத்தியில் இருக்க வேண்டும். Therefore in these days of convention, the Lord must be with us. He should move along with us and should have he should also put his camp in us. அதற்கு நம்மிடத்தில் அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். For this he is asking a question. நான் விரும்புகிற பரிசுத்தத்தை நீ விரும்புகிறாயா? Do you desire the holiness that I desire for? ஆம் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All they that say yes I desire, let's raise our hands. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். The Lord will strengthen us. நாம் விரும்பினால் போதும், நாம் மாம்சத்தில் பலவீனர்களாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவார். It's enough if we desire, though we are weak in our flesh, the Lord will lead us in the path of holiness. தீட்டான ஒன்றும் இந்த இடத்தில் சம்பவிக்க கூடாது. That which is unclean should not take place in this place. ரகசியமான சம்பாஷணைகள் நடக்க கூடாது.
வரக்கூடாது. No secret conversation should take place. செல்போனில் அசுத்தம் வரக்கூடாது. No filth should come in the cell phones. கார் பார்க்கிங் போன்றதான தனிமையான இடங்களில் பாவம் கிரியை செய்யக்கூடாது. In car parking and in solitary places, no sin should take சிஸ்டர்ஸ் place. பிரதர்ஸ் உடைய ஈடுபாடுகள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். In all the dealings between sisters and brothers, there must be holiness. வாலிபர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். All the youngsters must be holy. விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். All the believers and the servants of God must be holy. பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள் அதற்காக போராடி ஜெபம் பண்ணுவாங்க. All that desire for holiness, let's strive for this. ஆண்டவரே, பலவீனராகிய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் வல்லமை இல்லை, பலன் இல்லை, நாங்கள் பலவீனர் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தில் காக்கப்பட எங்களுடைய ஆவியா ஊராய் அசந்ததாங்கரா ஆவி ஆத்மா சரித்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிற கர்த்தர் ஆண்டவரே. பாளையம் எங்கும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். தீட்டான ஒன்றும் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு நீர் எங்களை காவல் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா, காப்பாற்றும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus, praise இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, தெய்வமே ஸ்தோத்திரம் தெய்வமே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளு, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. தீட்டான ஒன்றும் கிரியை செய்யாதபடிக்கு நீர் காவல் செய்ய வேண்டும். Thank you Lord, we thank you Jesus, we praise, we praise, we praise, we praise. Thank you Lord, we thank you Jesus, yes we Jesus, praise, we praise you. Thank you Jesus, thank you Jesus, we praise you Lord. Stotram Yeswe. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Ayram Yeswe. Thank you Jesus. அப்பா பரிசுத்தப்படுத்து, அப்பா பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளும் இயேசுவே. நீ நடத்த வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டும், தீட்டான ஒன்றும் சம்பவிக்காதபடிக்கு ஆண்டவரே. அந்த சர்ப்பமானவன் எங்களை தீட்டுப்படுத்தாதபடி கெடுக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்தில் காப்பாற்றும். எங்கள் இரட்சகரே எங்களை காப்பாற்றும் அப்பா. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, சுத்திகரியும் ஆசீர்வதியும் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus. நாம் மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். To pray. ஆனால் ஒரு வசனத்தை வாசிப்போம். Let's read a verse. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம். Numbers 24, the last verse. பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன்னிடத்திற்கு திரும்பினான். பாலாகும் தன் வழியே போனான். ரெண்டு பேரும் நிறைய நாட்கள் ஒண்ணா இருந்தாங்க. Both of them were together for many days. ரெண்டு பேரும் இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா இருந்தாங்க. Both of them were partners to curse Israel. அந்த மலையில நின்னு பார்த்தாங்க, இந்த மலையில நின்னு பார்த்தாங்க, ஒண்ணும் நடக்கல. They stood on that mountain and this mountain, but nothing took place. கடைசியா வசனம் சொல்லுகிறது, பிலேயாம் தன் வழியில் போனான், பாலாக் தன் வழியில் போனான். Finally the scripture says Balaam went in his own way and Balak went in his way. ஆனால் பாலாம் போவதற்கு முன்பாக பாலாக் இடத்துல ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு தான் போனார். But before Balaam could leave, he went to Balak and he spoke of a secret and then went. அது என்ன ரகசியம் என்று அந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை. But in that verse it is not mentioned what the secret was. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். In Revelation chapter 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பாருங்க, பாலாக்குக்கு போதனை செய்த பிலேயாம். Balaam who taught Balak. என்ன போதனை செய்தார்? What did he teach? உங்களுடைய ஸ்திரீகள், உங்களுடைய வாலிப பெண்களை எடுத்து நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ண, நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணி, ஹேர் ஸ்டைல் பண்ணி, மேக்கப் பண்ணி கொண்டு போ.
Bring all your virgins, young maidens to that people of Israel, dress them well and with good hairstyle and all. இப்படி பாலாக்குக்கு சொல்லி கொடுத்தார். Like this he taught Balaam. நீ சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணி காசு கொடுத்து அந்த மலை நில்லு இந்த மலை நில்லுன்னு சொன்னா நடக்காது. Is simply if you disturb me, if you give money and stand this mountain and on that mountain, it will not take place. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இடற பண்ணக்கூடிய ஒன்றை செய்தால் தான் அது நடக்கும். If only you do something to stumble these people, make these people stumble, then only then you can get rid of them. முதலாவது உங்களுடைய ஸ்திரீகளை அனுப்பு. Firstly send your women. அவங்க வசீகரிக்கப்பட்டு அங்குள்ள ஆண்கள் உங்களுடைய பெண்களை காதலிக்க ஆரம்பிப்பார்கள். Then they'll be drawn by these, attracted by these women, and people from Israel will love your. இப்படி கலப்பு கல்யாணங்கள் நடக்கும். Like this the mixed marriages will take place. இப்படி நடக்கும்போது உங்களுடைய ஸ்திரீகளுடைய வழிபாடு, உங்களுடைய ஸ்திரீகளுடைய அந்த மதத்திற்கு இவங்களை கொஞ்சமா எங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க, எங்களுக்கு இன்னைக்கு பூஜை இருக்கு, நீங்க வாங்க, சும்மா வந்து நின்னா போதும், ஒன்றும் பண்ணாதீங்க. And when such mixed marriages takes place, and then make your women to bring them for your functions. அப்ப அவங்க கடமைப்பட்டிருக்காங்க, மனைவியுடைய ஃபேமிலி போகாட்ட திட்டுவாங்க, தப்பா நினைப்பாங்க, சொல்லி போவாங்க பூஜைக்கும் ஃபங்க்ஷனுக்கும். Once then they'll it is the family of the wife, then if they don't go for the function, then they'll scold. For this cause they'll go. திருப்பி இந்த 24 கடைசி வசனம் வாசிங்க. என்னாகும்? பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாக்கும் தன் வழியே போனான். ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க சீக்ரெட் சொல்லிட்டு. Both of them went their way, having spoken of the secret. அடுத்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். சக்சஸ் ஆயிடுச்சா? இப்போ பில்லிசூனியம் பண்ண தேவையில்லை, பிலியாமை கூப்பிட தேவையில்லை, ஆண்டவரே சாவடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரே நாள் 23,000 பேர் மரிச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில. Here there was no need for doing any witchcraft, but God himself killed many people in one day. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நாம் யாரும் பெரிய பராக்கிரமசாலிகள் கிடையாது, எல்லாம் பலவீனவர்கள் தான். None of us are mighty, all of us are weak. ஒரு நாள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, before 30 years, அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை நம்முடைய சபையில நடந்தது. There was a big problem in our church. ஒரே நேரத்துல 69 ஊழியக்காரர் நம்முடைய சபை விட்டு போயிட்டாங்க. At the time 69 servants of God left our church. நம்முடைய உபதேசங்களையும் எதிர்த்து போய் விட்டார்கள். They resisted our doctrine and they went away. அப்போ அங்கே தலைமையில் இருந்த பாஸ்டர் டான் அவர்கள் இருந்தார். There Pastor Don was அவர் அடையாருக்கு வந்தபோது, when he came to Adiyar, ஒரு விசுவாசிகிட்ட பேச, ஏன் விழுந்தாங்க, எப்படி விழுந்தாங்க? A believer asked, why is this, how did they fall? பாஸ்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? What was the reply? பிரதர், நாளைக்கு நீயும் விழலாம், நானும் விழலாம். Brother, tomorrow you might also fall, I might also fall. நாம் நிற்பது அவருடைய கிருபையினால தான். We stand by his grace. அது எப்படி விழுந்தாங்க, அப்படி விழுந்தாங்க, அது ஆராய்ச்சி பண்ண போக வேண்டாம். There is no need for us to examine how they have fallen. பாஸ்டர் லூக்கா அவர்கள் ஒரு முறை அவர் ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல அவர் ஒரு சொப்பனத்தை கண்டார். Pastor Luke once when he had come in the beginning days of his ministry had seen a dream. அப்ப அவர் முன்னாடி ஒரு வயதானவர் அவரை நடத்திட்டே இருக்கிறார். Before him an elderly person was leading him. அந்த அவர் பின்னாடி பின்பற்றி கொண்டு போகும்போது ஒரு bridge வந்ததாம், ஒரு ஓவர் bridge, ஒரு மேம்பாலம். As he was following him, there was a bridge. அந்த bridgeனுடைய மேல் பகுதிக்கு வந்தபோது, when he came to the top of that bridge, கீழ ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. beneath a river was running. அப்ப கீழ ஆறு ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆறுல நிறைய பெரிய பெரிய இரும்பு girders அப்படி குத்திட்டு நிக்குது ஆறுல. Many iron girders were standing in the river. அப்போ பாஸ்டர் லூக்காவுக்கு மைண்ட்ல வருது, இவர்கள் யார் தெரியுமா? bridge ஏறும்போது விழுந்த பரிசுத்தவான்கள். So as the Pastor Luca was going on, it came into his mind, all they that were climbing the bridge, these are the ones that fell. அப்போ பாஸ்டர் லூக்கா வந்து அந்த வயதானர் முன்னாடி நடத்திட்டு இருக்கிற வயதானர்ட்ட கேட்டார், ஏன் விழுந்தாங்க? So Pastor Luca asked that elderly person who was leading him, why did they fall? அப்போ அந்த வயதானவர் ஒரு சின்ன பிள்ளை அதட்டுகிறது போல விரலை வாயில வச்சிட்டு, பேசாத
அப்படின்னு கை காட்டிட்டு போயிட்டே இருந்தாராம். So that elderly person immediately showed him not to speak about it and to follow him. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாம் எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். Let us not examine anything. நாம் விழக்கூடாது. We should not fall. நாம் பலவீனர் தான். We are weak. அவருடைய கிருபை இழந்தா நாம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நினைப்போம், அடுத்தது விழுகுதான் நடக்கும். If we think that we are strong, then if at all we lose grace, then we'll fall. ஆனால் நாம் பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். But still we have to desire for அந்த holiness. பரிசுத்தத்தின் வைராக்கியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். We have to pray for the zeal of அந்த holiness. பிலேயாமினுடைய ஆலோசனைகள் நம்முடைய சபையில் வாய்க்காதே போக வேண்டும். The counsel of that Balaam should not prosper in church. கண்களை மூடி மறுபடியும் ஜெபிப்போம். Let's close our eyes and once again ஒரு pray. 5 நிமிடம் வைராக்கியம் உள்ளவர்கள் ஜெபிப்போம். All they that have zeal, let's pray for 5 minutes. கர்த்தர் பட்சத்தில் இந்த காரியத்தில் நிற்கிறவன் யார்? Who is on the side of the Lord in this matter? அவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க கடவர்கள். All they that at all such can raise your voice and pray. ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர், சாதாரண ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடுவார். When we pray, the Holy Spirit will move in our midst. பலவீனராகிய நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார். The Lord will strengthen us, the weak ones. நீ அந்த எருசலேமின் அலங்கத்தில் ஒரு ஓட்டையா இருக்கவன், ஒரு அரணைப்பான பட்டணமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். You might be a weak person in that wall, but the Lord will make you a defense city. பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். Let's pray for holiness. கன்வென்ஷன் பரிசுத்தமா இருக்க முடியாது, ஜெபம் பண்ணுவோம். Let's pray for the convention to be holy. ஓ ரமா கத்துடா, ஆண்டவரே எங்களை நீர் காப்பாற்ற வேண்டும், ஆண்டவரே எங்களை நீர் சுத்திகரிக்க வேண்டும், ஆண்டவரே இயேசுவே எங்கள் இரட்சகர் நீர் அல்லவோ, இயேசுவே நீர்தான் என்னுடைய உயிரப்பா. தெய்வமே தெய்வமே உம்மையோடு பற்றுதலாயிருக்க வேண்டும் ஆண்டவரே, பற்றுதலாயிருக்க வேண்டும் ஆண்டவரே, உடைய கிருபையை தாரும் அப்பா, பரிசுத்தத்தை நீர் காப்பாற்ற வேண்டும் அப்பா. இயேசுவே இயேசுவே, thank you Lord, thank you Jesus. இயேசுவே பரிசுத்தரே எங்களை நீர் காவல் செய்ய வேண்டும் ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் நேசரே தேவனே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, ஜீவனின் பலன் நீர்தான் ஆண்டவரே, சியோனின் ராஜாவே, பரிசுத்தமாய் இருக்கிறவரே, இது உம்முடைய வீடு, இது உம்முடைய கன்வென்ஷன், நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, இந்த பாளையம் எல்லாம் எல்லையெல்லாம் பரிசுத்தமாய் இருக்க முடியாது நீர் நடத்தும் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus. Nirabdarantra zitarrazuna mankaratuda. Thank you Lord, thank you. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கென்றே பலப்படுத்தும் ஆண்டவரே. Jesus, praise, praise. Thank you Lord. Please help us Lord, help us Lord. Thank you Jesus. Yes way, let there be perfect holiness in this camp Lord. That holiness that you desire should be in our minds, in our hearts, in our spirits, Heavenly Father. Yes way. Thank you Lord, thank you Jesus. Praise Appa, 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 Jesus. Thank you Lord, thank you Jesus. We praise, we praise. Thank you Jesus. அந்த பரிசுத்தம் எனக்கு வேண்டும். I need that holiness. அந்த பரிசுத்தத்தை நான் விரும்புகிறேன். I desire for that holiness. அந்த பரிசுத்தத்திற்கு காவல் செய்யும்படியாக நான் கர்த்தர் என்னுடைய ஆளாய் மாற்ற வேண்டும். The Lord should make me a person to be a keeper of that holiness. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய வாட்ச்மேனாக கர்த்தர் என்னை மாற்ற வேண்டும். The Lord should make me a watchman to keep that holiness. அந்த வல்லமை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமா? All they that desire to have that power, let's all
raise our hands. இப்பொழுது ஒரு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. Now the anointing is descending. இது வெறும் சும்மா ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. I am not telling it just a word. ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. A great battle is going to take place. அந்த பாம்பு நம்மேல் துப்பும்படி அவன் சுற்றி சுற்றி வருவான். That serpent will come around us to spit on us. ஆனால் அவனுடைய உமிழ்நீர், அவனுடைய தீட்டுப்படுத்துகிறதான ஆலோசனைகள் பலிக்காதபடிக்கு, பிலேயாமனுடைய துருபதேசம் பலிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்தினால் காவல் செய்ய போகிறார். All his counsels to defile us and all the counsels of Balaam not to prosper, the Lord will anoint us. பெற்றுக்கொள்வோமாக. Let's receive it. Shanta pasta swankaraba pasta ratwankeratura Abba nimbaratora tora naratora Yes Abba Santira Nedura Swatarikwaram Nasuratiaria Saria Saratura Ratura Niara Surata Neria Turaya Satura Jesus, thank you, Jesus. Yes, sir. Jesus, thank you, Lord. Thank you. Parishta Pavitra. Yes, sir. Makasara tina karama turo nimakatira karamana turo ya turo Jesus பரிசுத்தமேண்டு ஆண்டவரே Jesus, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus.
நீதிமான்களின் கூடாரங்களில் ராஜாவின் ஜெயதோனி. நீதிமான்களின் கூடாரங்களில் ராஜாவின் ஜெயதோனி. கம்பீரத்தோடு முழங்கிடுதோ ஜெயித்த ஜீவியமே. ஆமென். கம்பீரத்தோடு முழங்கிடுதோ ஜெயித்த ஜீவியமே. நான் செல்லுவோம் இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் செல்லுவோம் இயேசுவே அதிசயே. நாம் முன் செல்லுவோம் இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் செல்லுவோம் இயேசுவே அதிசயே. நாம் முன் செல்லுவோம். அபிஷேகத்தில் நிரம்பிக்கொண்டே முன்னேறுவோமாக. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? பரிசுத்த ஜாதியாய் பிறந்து கொண்டிருக்கிறார். தலைவர் முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார்.
my people whom I love. உங்களை எனக்கு பரிசுத்த ஜாதியாக நான் தெரிந்து கொண்டேன். I have chosen you as a holy nation. உங்கள் நடுவில் பிரவேசிக்காது. Nothing defiling will enter amongst you. நான் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். I am walking in your midst. I am holy. நீங்கள் நான் நேசிக்கிறதான அந்த பரிசுத்தத்தை கேட்டுக்கொண்டபடியால் Because you have asked for that holiness that I desire. நான் உங்களில் பிரியமாயிருக்கிறேன். I delight in you. நீங்கள் வேண்டிக்கொண்டதை உங்களுக்காக நான் செய்ய வல்லவர். I am able to do that which you have asked from me. நான் உங்களுக்கு தருகிறேன். I give you my holiness. My child that is yearning and saying, I have no holiness in me. That holiness that you desire, நான் இப்பொழுது உனக்கு தந்திருக்கிறேன். I have given it to you now. You believe this. Says the Lord. Thank you, Jesus. Stotram, Jesus. Stotram, Jesus. Stotram, Jesus. Stotram, 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 stotram. நம்முடைய கர்த்தர் நம் மத்தியில் வந்தார். அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Our Lord has come in our midst. He is speaking to us. அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். He is giving us His promises. அவருடைய நாமம் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். For His name's sake, He will lead us in the path of righteousness. அவருடைய பெயர் தூஷிக்கப்பட அவர் அனுமதிக்க மாட்டார். He will not allow His name to be defiled. இந்த 3 நாட்கள் அவர் நம் மத்தியில் இருந்தார். In these 3 days, the Lord was in our midst. இனிமேலும் நம்மோடு கூட இருக்க போகிறார். Hereafter also, He is going to be with us. நம்முடைய பாளையத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா இல்லையா என்று கண்காணிப்புக்காரராக அல்ல, உதவி செய்கிற பிரதான ஆசாரியன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Not to see, not to check whether there is a holiness in our camp, but as a high priest who helps us in our weakness, He will move in our midst. அந்த துப்ப வருகிற அந்த சர்ப்பத்துக்கு விரோதமாக அவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். He is going ahead of us against that serpent who is to spit, who has come to spit. தீட்டுப்படுத்தி ஓட்டைகளை உருவாக்க முயற்சி செய்கிற அந்த பிசாசுடைய செயல்கள் எல்லாம் தோல்வியாய் மாற்றப்பட போகிறது. All the deeds of the devil that is working to bring about a hole in us, it's going to be abolished. ஏனென்றால் நம் மத்தியில் இருக்கிற இயேசு பெரியவர். Because Jesus in our midst is great. நம் மத்தியில் இருக்கிற இயேசு மகா பரிசுத்தர். The Jesus that is in our midst is most holy. நம் மத்தியில் இருக்கிற இயேசு பரிசுத்தமாக்குகிறவர். Our Jesus in our midst is the one who makes holy. அவரை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். Let's exalt Him and praise Him. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தின் காவல்காரராய் மாற்றி இருக்கிறார். The Lord has made us as watchmen for holiness. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For us, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த 3 நாட்கள் உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். The Lord undertook the 3 days fasting prayers. இனிமேல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு நடத்திப்பை தர வேண்டும். Hereafter the Lord should give us His leading to how to pray. அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். The Lord has to strengthen us to pray more. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For us, let's praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபமனு. அன்பின் பிதாவே, நல்லவரைக்காக ஆண்டியோடுமே துதிக்கிறோம் சாமி. எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆண்டு இப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரே கன்வென்ஷனை பரிசுத்தவாங்க மூலமாக நியமித்து உமது மனதின் திட்டத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி நடக்க போற கன்வென்ஷனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் அதற்காக யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டிருக்கிறான சத்துரு வல்லமையை நாங்கள் எவ்வாறு ஜெயிக்க வேண்டும் என்பதையும் இந்த நாட்களை நாங்கள் அறிந்து எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இந்த 3 நாளும் ஆண்டவரே உங்களை பாதபடியில் இருக்க எல்லா யுத்தங்களையும் ஆண்டவரே நீ நடத்தி தருகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு உரலமாய் எழும்பி இந்த கன்வென்ஷனுடைய ஆசீர்வாதங்களுக்கு முழுமையா தடை பண்ண வேண்டும் என்று கிரியை செய்கிற எல்லா சதி ஆலோசனைகளையும் கத்த நிர்மூலமாக்கி போட்டு நீர் எங்களுக்கு தந்ததான வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் நினைவுறுந்து ஆண்டவரே இவற்றைகளை முன்வைத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை உண்டபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அந்தமே எங்களுடைய கன்வென்ஷன் எந்த விதத்தில் பிரச்சனைகள் எழும்பினாலோ எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். சர்வலமும் எங்களுக்கு தலைவராய் இருந்து நடத்துகிறீர். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அரணிப்பான பட்டணமும் வெண்கலமான அருளும் ஆண்டவரே சுவாமி அப்பா நீ மாற்றுவேன் என்று சொன்னீரே. இருப்பு தூணும் வெண்கலமான அரணமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்தமே இந்த வாக்குத்தத்தின்படி எந்த வல்லமைகள் வந்தாலும் அவற்றை ஜெயிக்கக்கூடியதான ஒரு பெரிய ஆவியின் ஆண்டவரே நடத்திப்ப தந்திரக்காக சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து நடத்தப் போகிறதற்காக சோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டவரே மவுண்டு விசுவாசிகள் ஆகிய ஆண்டவரே வாலிபர்கள் சிறியோர் பெரியோர் ஊழியர்கள் எல்லாரையும் ஆண்டவரே தேவ ஆவி அந்த நாட்டை நடத்தும்படியாக என்று வேண்டிக்கிறோம். எங்களுடைய சுயம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல, எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே ஒப்புவிச்சுட்டோம். ஆண்டவரே இனி தேவ ஆவியான எல்லா காரியங்களும் பொறுப்பெடுக்கப்படுகிறா சோத்திரம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரை தாழ்த்தும்படியாகவும் ஒரு பரிசுத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாகவும் கிருபை வந்தீரதற்காக சோதரிக்கிறோம். எங்களால் பரிசுத்த ஜீவி என்ற பூமியில் செய்ய இயலாத ஆண்டவரே, ஆனாலும் தேவ ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆண்டவரே நீதி பாயை நடத்தின தேவனாய் இருக்கிறீர். உங்களுடைய பேர் எந்த மூலமாய் கெட்டு போகாதபடி நாங்கள் ஆண்டவரே உண்மை பின் சொல்லுகிறாய் ஒரு பெரிய பரிசுத்தத்தின் மேலே எங்களை செய்யும்படியாய் பரிசுத்தத்துக்கே ஒரு காவலாளியாய் இந்த பூமியில வைத்திருக்கிறீர்கள். சோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான ஒரு நிறைவு எல்லாருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தா இல்ல பரிசுத்தத்தின் காவலாளியா எங்களை வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டியதா இருக்கு ஆண்டவரே. பரிசுத்தமான தேவத்தோடு பூர்ணப்படுத்தும்படியாய் பயத்தோடு ஜீவிக்க ஒவ்வொரு தேவனை கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இந்த 3 நாளின் தேவனுடைய பிரசனமும் தேவ சமூகமும் தேவனுடைய மனதின்படியே ஜெபிக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா காரியங்களும் மனதின்படி உம்முடைய திட்டத்தின்படி செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். நீர் ஆண்டவரே மழையில்லாமல் எங்களுக்கு அந்த நாட்கள் ஆண்டவரே நீர் ஆண்டு ஏற்ற சீலோசனை தருகிற எங்கள் தகப்பனாயிருக்கிறீர்கள். சோத்திரம் ஆண்டவரே. முழுமையாக ஆண்டவரே அநேக ஆயிரங்கள் எச்சரிப்படும்படியாகவே இந்த நாட்களை நாம் உங்களுக்கு மன்றாடுகிறோம். இந்த கன்வென்ஷன் ஆண்டவரே பெரிய ஆடம்பரமா அல்ல, இது ஒரு திருவிழாவாக அல்ல, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக இருக்கட்டும். அநேக வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் ஆத்மாக்கள் வந்து ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் உதவி செய்யும் சாமி. அதற்காக நாட்களாக மன்றாடி ஜெபிக்க கிருபைதாரும் தாழ்த்தினோம் எளிமையாக்கிறோம். இனி தொடர்ந்து தேவ சமூகத்தின் தேவனுடைய அற்புதத்தின் கிரியையை நாங்கள் காண உதவி செய்யும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.